கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். கர்த்தர் நம்மை தேடி வந்து அவருடைய வார்த்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே வழிநடத்தி கொண்டு இருக்கிறதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவர் நம்மை தேடி வந்து அவருடைய வார்த்தையிலே நம்மை எப்படிலாம் அதை நம்ம செய்ய வைக்கிறார் நம்முடைய வாழ்க்கை என்று அவருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். தேவன் பாருங்க, விண்ணப்பத்தை கேட்கிற நம் தேவன் அவருடைய வார்த்தையை நமக்கு எப்படி கொடுக்குறார் பாருங்க. இதற்காக சாயம் கிடைக்கும் காலத்திலே பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. பாருங்க, சாயம் கிடைக்கும் காலத்திலே பக்தி உள்ளவன் எவன், ஒவ்வொரு மனுஷனும் ஒரு பக்தி உள்ளவர் தேவனோடு இருந்து தேவனுடைய வார்த்தை அவன் கீழ்ப்படிந்து தேவன் என்னை தேடி வருகிறார், அவர் என்னை அற்புதமாக வழிநடத்துகிறார் என்று சொல்லி தேவனுக்குள்ளே அவன் பிரியமாக இருந்து என்ன பண்ணுறான்னா, அவன் பக்தி வைராக்கியம், அதாவது தேவனோடு எப்பொழுது அவன் அந்த வார்த்தையிலே அவன் உறவாக இருந்து அதை செய்ய அவன் பிரியமாக இருந்து இரவும் பகலும் இதை தியானித்து கொண்டு இருக்கிறான். அந்த மனுஷன் தேவனிடத்திலே நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ண அவன் என்ன ஒவ்வொரு நாளும் அவன் கேட்குறான். உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அவன் தினமும் விண்ணப்பம் செய்கிறான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. அதாவது தண்ணின்னா அப்படி எல்லாம் வீடு நிறைஞ்ச தண்ணி இல்லை, சூழ்நிலைகள் இந்த காலத்தில் பிரச்சனை மழை தண்ணி போல் வந்து வருது. அதாவது கழுத்தளவு தண்ணி வந்து மேலே வரும்னா ஆளே முடியாத பட்சத்தில் இருக்கிற மாதிரி நம்முடைய பிரச்சனைகள் அந்த அளவுக்கு வருது பாருங்கள். ஜலப்பிரவாகம் அப்படி அளவுக்கு மேலே வருது. அந்த சூழ்நிலையில் தான் அவன் என்ன பண்ணுறான், ஒவ்வொருவனும் பக்தி வீராக்கத்தில் தேவனோடு இருந்து விண்ணப்பம் வைக்கிறான். அவன் விண்ணப்பத்தை வைத்தது உடனே என்ன நடக்குன்னா, அவ்வளோ பெரிய சூழ்நிலையில் வந்தாலும் அது என்ன நடக்குது பாருங்க, அது அவனை அணுகாது. ஹல்லேலூயா. தேவன் அவருக்காக நாம் பக்தி வைராக்கத்தில் இருக்கும் பொழுது, அவரோடு நாம் இருக்கும் பொழுது தேவன் நம்மை பார்க்கிறார். அவனுக்கு எந்த பிரச்சனை வராத அளவுக்கு நாம் அவரோடு இருக்கும் பொழுது நாம் விண்ணப்பம் வைக்கிறோம். ஆண்டவரே, நான் இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன், எனக்கு அதை நீங்கள் பார்க்கணும், எனக்கு வெள்ளம் போல் அது வருகிறது, என்னை சூழ்ந்து கொள்ளுகிறது, என்னுடைய வாழ்க்கையில் அது நெருக்குகிறது, என்னை மரணத்துக்கு நேராக கொண்டு போகிறது, நான் என்ன செய்வது, நான் அதை எப்படி ஓர்க்கம் பண்ணது, அதை நான் எப்படி மேற்கொண்டு அதை நான் வாழ்வது ஆண்டவரே என்று கண்ணீர் விடுகிறான். இப்படி ஏகப்பட்ட மக்கள் இருக்காங்க நம்முடைய வாழ்க்கையில். பாருங்கள், இந்த பிரச்சனை ஏனென்றால் இந்த பூமியானது ஈர்ப்பு சக்தி, அதாவது இழுக்க தான் செய்யும், மனுஷனை உயர வடதுக்கு விடவே விடாது. அதிலிருந்து மீண்டும் நாம் எழும்ப வேண்டுமென்றால் தேவனுடைய வார்த்தை கொண்டு தான் நாம் செய்ய முடியும், இல்லையா? அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தையை நாம் செய்யும் பொழுது, தேவனோடு இருக்கும் பொழுது தான் தேவன் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்குறார். இல்லை, எனக்கு தேவன் வேண்டாம், நானே பார்த்துக்கிடுவேன், என் பிரயாசத்தில் பண்ணணும். ஒரு சில காரியத்தில் நீங்கள் வெற்றி பெறலாம், ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேதனை கூட்டார். தேவனுடைய ஆசீர்வாதம் வேணுங்கும்போது உங்களுக்கு வேதனை வராது. நீங்களே பிரயாசப்பட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிட்டு தான் இருப்பீங்க. ஆகையால் என்ன நடக்கும்னா, தேவனுடைய வார்த்தையை எடுத்து நீங்கள் பேசும் பொழுது அது உங்களுக்குள்ளே அது எல்லா காரியங்களையும் செய்ய வல்லவராக இருக்கிற அந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகையால் எந்த சூழ்நிலையும் நீங்கள் பயப்படாதுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து, அவர் எவ்வளோ சூழ்நிலை வந்தாலும் அவர் உங்களுக்குள்ளே இருந்து, மலை போல வெள்ளம் வந்தாலும் அது உங்களை அணுகாது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.